இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து புல் அப் ப்ளஸ் புல் டவுன். அது கான்செப்ட் என்ன, அது எப்படி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா அப்ளிகேஷனுக்குமே புல் அப் ரெசிஸ்டர் அண்ட் புல் டவுன் ரெசிஸ்டர் தேவைப்படுது, எல்லா சர்க்கியூட்டுக்குமே. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புல் அப்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். பாசிட்டிவ் லைன்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு எந்த சர்க்கியூட்டுக்கு தேவையோ அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. புல் டவுன்னாக்கா இது வந்து புல் அப்பு, பாசிட்டிவ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து புல் டவுன்னாக்கா கிரவுண்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ புல் அப்பில் வந்து இதை ஒரு எம்சியூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த எம்சியூக்கு என்ன தேவைனாக்கா நெகட்டிவ் இன்புட் தேவை, அதாவது நெகட்டிவ் சிக்னல் வரணும். நெகட்டிவ் சிக்னல் வந்து இந்த மாதிரி பிடபிள்யூஎம் பல்ஸ் மூலிமா வருது. நெகட்டிவ் சிக்னல் இந்த டியூட்டி சைக்கிளுக்கு வருதுன்னு வச்சுங்க. இந்த டியூட்டி சைக்கிளுக்கு நெகட்டிவ் பல்ஸ் வருதுனாக்கா இந்த டியூட்டி சைக்கிளுக்கு இது ஆஃப் ஆகிடும். இது வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகும்பொழுது என்னன்னாக்கா இந்த இடத்துல வந்து சிக்னல் கிடைக்காது, எம்சியூக்கு வந்து சிக்னல் வராது. சிக்னல் வராத பொழுது இந்த சர்க்கியூட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு புல்லப் மூலிமா பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து அந்த சர்க்கியூட்டை கொடுக்கணும். அது எதுக்காக கொடுக்குறோன்னாக்கா இங்கே பக்கத்து பின்னுக்கும் சப்ளை வந்துன்னு இருக்கும். இந்த பின்னிலேருந்து இந்த பின்னுக்கு வோல்டேஜ் வந்து இந்த பின்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து எந்த ஐசி வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகாத அளவுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க புல்லப்பு. இந்த இடத்துல சப்ளை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டைரெக்ட் ஆகிடுச்சுனாக்கா இந்த சப்ளை வந்து கட் ஆகிடும், 5 வோல்ட் கட் ஆகிடும். இது எப்போ வந்து ஆஃப் ஆகுதோ அந்த டைமில் என்ன பண்ணால் இது டைரெக்டாக ரெசிஸ்டர் வழியாக கனெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல 5 வோல்ட் போயிடும். இது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகாததுக்கும் ப்ளஸ் இந்த பின்னோட சேஃப்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து டிரான்சிஸ்டரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணாக்கா இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் தேவை பேஸுக்கு. நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைச்சதுனாக்கா இது ரெண்டும் வந்து கண்டக்ட் ஆகிட்டு இது என்ன கான்செப்டுக்காக அதை கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த வேலையை வந்து அது கரெக்டாக ஆன் பண்ணிடும். சப்போஸ் இது சப்ளை வராத பொழுது எனக்கு பக்கத்தில் இருக்கிற வோல்டேஜ் வந்து இதை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, இந்த டிரான்சிஸ்டர் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக வேலை செய்யறதுக்கும் டேமேஜும் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு நெகட்டிவ் சப்ளை வராத பொழுது பாசிட்டிவ்லேருந்து உள்ள வழியாக பேஸு கொடுத்துருவாங்க. எப்போ சப்ளை வருதோ இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இந்த சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். சப்ளை வரும்பொழுது இது சுத்தமாக வேலை செய்யாது, சப்ளை வராத பொழுது இது வேலை செய்யும். இந்த புல்லப் வழியாக வேலை செய்யும். இதுதான் புல் டவுன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்கு எம்சியூக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளை தேவை. பாசிட்டிவ் சப்ளை இங்கே கண்டக்ட் ஆகும் பொழுது இந்த பாசிட்டிவ் சப்ளை இங்கே வந்துடும். எம்சியூக்கு வந்து சிக்னல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்சியூக்கு சிக்னல் வராத பொழுது இது வழியாக நெகட்டிவ் வந்து 0 வந்து இங்கே வந்துடும். இந்த 0 வந்ததுனாக்கா இங்கே நம்மளுக்கு வந்து சிக்னல் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். ப்ளஸ் வோல்டேஜ் ஸ்பைக் எதுவும் பக்கத்து பின்லேருந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இந்த பின்னை வந்து சேஃப்டி பண்ணிடும். அதுக்கு தான் புல் அப்பு புல் டவுன் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த இதில் எதனா வந்தாலுமே அந்த புல் அப் ரெசிஸ்டரும் புல் டவுன் ரெசிஸ்டரும் வந்து அந்த வோல்டேஜ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். இது வந்து ஒரு என்பிஎன் இந்த என்பிஎன்னை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் சப்ளை தேவை. பாசிட்டிவ் சப்ளை நம்மளுக்கு கிடைக்கும்பொழுது இது ரெண்டும் கண்டக்ட் ஆகிட்டு இது என்ன வேலையோ அது வேலையை வந்து ஆரம்பிச்சிடும்.
இந்த டிரான்சிஸ்டர் எனக்கு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னாக்கா ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. எந்த பொருளுக்கு நம்ம பாசிட்டிவ் சப்ளை தேவையோ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா புல் டவுன் பண்ணியிருப்பாங்க. நெகட்டிவ் சப்ளை வேணும்னாக்கா அதுக்கு வந்து புல் அப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இதோட கான்செப்டே. சிக்னல் வரலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ரெசிஸ்டர் வழியாக வோல்டேஜ் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கேல்குலேஷன் பண்ணியும் எம்சியூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த சப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான எரர் கோடோ ப்ளஸ் அதுக்கான ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். நெகட்டிவ் கிடைக்காத பொழுது கிரவுண்ட் இது வழியாக வந்து இங்கே போகும்பொழுது இதை வந்து ஆன் பண்ணாது. எப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பாசிட்டிவ் 0.7 வோல்டேஜ் தேவைப்படுதோ அப்போ இது ரெண்டுத்தையும் கண்டக்ட் பண்ணிவிட்டு இதோட வேலையை வந்து ஆரம்பிச்சிடும். இதுதான் புல் அப்பு புல் டவுன்.